பணம் இருக்கிறது உங்க அண்ணாக்கு தெரிஞ்சிருந்தா நல்ல போலீஸ மாட்டிக்கிட்டு இருக்கணும். அப்புறம் என்ன நடந்திருக்கும்? நீங்க ஜெயிலுக்கு போயிருந்திருப்பீங்க, பிரேமா கல்யாணம் நின்று போயிருந்திருக்கும். நீங்க அங்க இருக்கும்போது இங்க எப்படி கல்யாணம் நடக்கும்? ஒரே கல்ல 2 மாங்க அடிச்சிருக்கலாம். என்ன மரத்திலையா? பிரேமா கல்யாணம் நின்று போயிருக்கோம், இவளும் ஜெயிலுக்கு போயிருப்போம். நான் நிம்மதியா இருந்திருப்பேன். வளராதீங்க. பாருப்பா, இந்த எங்க அண்ணனுக்கு மோகம் மேல வெறுப்பு வரணும். என்ன செய்யலாம்? ஐடியா ஐடியா. என்ன என்ன ஏதாவது ஐடியா வந்ததான்னு கேட்டேன். ஐடியா ஐடியா என்ன ஐடியா ஒண்ணு வரலன்னு சொன்னேன். ஐயோ சார், உங்க அண்ணனுக்கு மோகன் மேல வெறுப்பு உண்டாகணும்னா உங்க அண்ணனுக்கு பிடிக்காததை மோகன் செய்யறதா சொல்லணும். உங்க அண்ணனுக்கு என்ன பிடிக்காது? எங்க அண்ணனுக்கு ஊத்தப்பம் பிடிக்காது. மோகன் ஊத்தப்பம் செய்யறான்னு சொல்லிடலாமா? மசால் தோசை செய்யறான்னு சொல்லலாமா? கருமா ஓட்டலாம் வச்சு நடத்துறான் மோகன். மொட்டை கடுதாசி. மோகன் பேருக்கு ஒரு மொட்டை கடாசி எழுதி அனுப்பிச்சிருவான். என்ன எழுதுறது? என்ன எழுதுவாங்க? நாங்க இங்க சௌக்கியமா இருக்கோம், நீங்க சௌக்கியமா? எழுதுறது மொட்டை கருதாசி, கண்டபடிதான் எழுதணும். ஆமா, யார் எழுதுறது? நீதான் எழுதணும், நீதான் கண்டபடி எழுதுவ. சார், மோகன் பேருக்கு மோகன் காதலி ஒருத்தி காதல் காய்ச்சி எழுதுற மாதிரி எழுதிட்டோம்னா உங்க அண்ணன் உமாவதி பிரேமாவனு கட்டி கொடுப்பாரா? ஐயோ கரெக்ட் கரெக்ட். கரடா, நீயே மொட்டை கடுதாசி எழுதிரு, உன் கையெழுத்தா மொட்டை மொட்டையா இருக்கும். ஐயோ, நான் மாட்டேன். மோகனுக்கு போய் நான் காதல் கருதாசி எழுதுறதா? சும்மா எழுதுங்க, அவருக்கு ஒண்ணும் தெரியாது, தப்பா நினைக்க மாட்டாரு. அது இல்லாம காதல் காகிதம் எல்லாம் பொம்பளை கையெழுத்தாருதான் ரொம்ப விசேஷம். சரி, கருதாசி நான் எழுதுறேன், யார் கையெழுத்து போடுறது? கருமண்டா, மொட்டை கடையாக வந்து கையெழுத்தா மூளையே கிடையாது உங்களுக்கு. உங்களை மாதிரியா சார் உங்க வைஃப்? கரெக்ட். இந்தா பேனா. பேனா அங்கதான் வைக்கிறதா? உங்க வைஃப் மாதிரியா சார் நீங்க? சரி சரி, எப்படி ஆரம்பிக்கிறது? பிள்ளையார் சொல்லி போட்டு ஐயோ ஐயோ, அதுக்கு இல்ல, டியர் சார் எழுதலாமா? காதல் காயத்தை டியர் சார் ஆரம்பிக்கிறீங்களா? அன்புள்ள காதலரை அப்படின்னு ஆரம்பிங்க. ஓஹோ, அன்புள்ள காதலரே. என்ன? ஐயோ, உங்களை இல்ல, லெட்டர். ஐம் சாரி. நீங்க பேசாம உட்காந்துருங்க, நானே எழுதிக்கிறேன். அங்க இருக்கவா போயிடுவா? பிரமாதம் பிரமாதம். லெட்டர் லெட்டர் பிரமாதம். கொல்லிட்டீங்க. போய் ஒரு கவர் எடுத்து விலாசம் எழுதி போஸ்ட் பண்ணிட்டு ஆபீஸ் விலாசத்துக்கு எழுதுங்க, அப்பதான் உமாவதியும் இந்த லெட்டர் பார்க்க முடியும். பால்காரியா பிறந்திருக்க வேண்டிய. எப்படி மான் மாதிரி ஓடுறா பச்சா? நான் பார்க்கல. அவ்வளவுதான் சார். மோகன் செத்தா. எப்ப பால்? இரு சாகட்டும். நாளைக்கு என்ன செய்யற? மோகன் பேருக்கு வர இந்த கவரை ஆபீஸ்ல எங்க அண்ணன் டேபிள் மேல வச்சிடு. நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது. உங்க வைஃப் இருக்காங்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் காகிதம் எல்லாம் ரொம்ப பிரமாதமா எழுதுறாங்க சார். ஆட்டு பயணி. அப்பாடா, எழுதி போட்டுட்டேன். அவ்வளவுதான். கவர்ல மோகன் பேரு, உமாவதி பிடிக்க போறாரு, ஒரே ரகடாதான். ஐயோ, மோகன் செத்தா உங்களுக்கு என்ன? ஐயோ, கவர்ல பேர் எழுதப்பா தப்பா எழுதிட்டேனே. என்ன பேர் எழுதுனீங்க? இவர் பேர் எழுதிட்டேன். ஐயோ, என் பேரா? சார், உங்க சொந்த தெரியல சார்.